இது பிக் பாஸ் வீடா இல்ல வேற எதுவும் வீடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ரொம்பவே சந்தேகமா இருக்கு. ஒருத்தனா பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறமேட்டு அந்த பொண்ணு அவனை கடிக்குது. இவர் பிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பார்வதிக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து ஒரு காதல் 2 காதல் இல்ல, பல காதல்கள் ஓடிட்டு இருக்கு. நம்ம அன்சீன் இந்த மாதிரி லைவ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பிக் பாஸ் வரலாற்றிலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய காட்சிகள்லாம் நடந்திருக்கு. ஆனா இவங்க ரொம்ப எல்லை மீறி போறீங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பொம்பளை வெறி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா திவாகரா இருக்கட்டும். திவாகர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடிமா எனக்கு வந்து கல்யாணமா ஆகலமா, ஐயோ அந்த பொண்ணை வந்து கட்டி பிடிக்காது, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அராரா மடியில படுத்திருக்காரு. இங்கிட்டு பாத்தீங்கன்னா பார்வதி கூட சுத்திட்டு இருக்காரு. ஒரு போட்டோ ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். பிசியோதெரப்பி ஏதோன்னு அவங்க இப்படி படுத்திருக்காங்க, அவர் ஏதோ பண்றாரு. நம்மளுக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இந்த அரோராவும் துஷாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிட் மாதிரி ஒண்ணு பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அரோராக்க அப்படி கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க, கட்டி பிடிச்சு ஏதோ பண்றாங்க. ஸ்கிட்டா இல்ல என்னடா இது, வேணுக்குன்னே ஏதோ கண்டென்ட் வெளியில சொல்லி வச்சுட்டு இருந்து வந்து பண்றீங்களா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. அப்புறமேட்டு இந்த ஆதிரையும் அவங்க கண்டென்ட் தான் வரல என்ன வெளியில. அவனுங்களும் பாத்தீங்கன்னா வழியில படுத்திருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் சுத்திட்டு இருக்காங்க. ஆதிரையும் அந்த எஃப்ஜே அந்த பையனும். அதை எதுக்குடா நீ பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொடுக்கலாங்க. இப்போ வந்து சீசன் 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காதல் கதைகள் அந்த மாதிரி தனியா ஒண்ணு ஓடிட்டு இருக்கும். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்க்கு எந்த இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா குறையே இருக்காது. அப்படியே ஒரு காமெடியா இருக்கும். இங்க சாண்டி எல்லாம் விட்டு பிரின்னு பிரிப்பாப்ல, அந்த அளவு பாத்தீங்கன்னா காமெடி இருக்கும். அதே மாதிரி சீசன் 5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காதல் கதையா அக்ஷராவை யாரோ இந்த வரும்னு நினைக்கிறேன், யாரோ ஒரு 2-3 பேர் வந்து லவ் கண்ட்ரா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. ராஜு வந்து தனியாளா நின்று பாத்தீங்கன்னா சரியான ஒரு காமெடி பண்ணியிருப்பாப்ல. அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல காமெடி பண்ணியிருப்பாப்ல. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கண்டென்ட், ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்காக நம்ம வந்து பிக் பாஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். யாராலையும் பாத்தீங்கன்னா ஒரு சில சீசன்கள்லாம் நம்மளால பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இந்த காமெடி ரொம்பவே பஞ்சமா இருக்கு. இந்த சீசன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சரி காமெடி ஏதாச்சும் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா அதுதான் அங்க கிடையவே கிடையாது. ஒரு சைடு வந்து காதல் அப்படின்ற பேர்ல காஜில் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா சண்டை மட்டும்தான். பார்வதி இங்களோட சண்டையை போடுது, திவாகரை வந்து போட்டு புரட்டுறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சண்டைகள் மட்டும் இருக்கு. இங்கிட்ட பாத்தீங்கன்னா காதல்ன்ற பேர்ல காஜு மட்டும்தான் இருக்கு. இன்னும் வந்து அது முழு இதா ஆரம்பிக்கல. ஆனா இப்பயே நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இவங்களோட தான் போயிட்டு இருக்கேன். இதுல வந்து பிரவீன் காந்தி அவர்கள் கூட சொன்னாரு, இந்த சீசன்ல எப்படியும் ஒரு 3 காதல் ஓடும்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஏன் அவரே சொல்றாரு, அரோரா நீ நான் லவ் பண்ணவங்க கூட பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டா போகும் அப்படின்ற மாதிரி அவரே கமிட் ஆகிக்கிறாரு. அதனால வந்து கண்டிப்பா இந்த சீசன்ல வந்து ஒரு 3-4 காதல்களை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அது எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்கள் தான் எவிக்ட் ஆயிருக்காரு. இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டீம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ஆனா வந்து அவங்க எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா நந்தினி அவர்கள் மிரட்டிட்டு பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டாங்க. அதனால வந்து ஒரு எவிக்ஷன் தான் பண்ண முடியும். ஓட்டிங் அடிப்படையில வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து திவாகர் அவர்கள் தான் இருக்காரு. செகண்ட் பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதிரே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வியானா, அப்புறமேட்டு பிரவீன் ராஜ் தேவ் அவர்கள் இருக்காங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம கலையரசன், அப்புறம் கடைசி பொசிஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவர்கள் இருக்காங்க. அப்சரா அதுக்கு மேல இருந்தாங்க. அதனால நான் டேஞ்சர் ஜோன் சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா கலையரசன், பிரவீன் காந்தி, அப்சரா, பிரவீன் ராஜ் தேவ் இவங்க 4 பேருக்கும் பாத்தீங்கன்னா கணிசமான ஓட்டுகள் வந்து 5000 10,000 அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்அபிஷியல்ல இருந்துச்சு. இது அபிஷியல்னு பார்க்கும்போது முன்ன பின்ன எப்படி வேணா பாத்தீங்கன்னா தவிட்டு மாறிக்கிட்டு இருக்கலாம். நான் போன சீசனே கூட சொல்றேன், போன சீசன் வந்து அருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசிக்கு மேல ஒரு 3 பேத்துக்கு மேல இருந்தாரு. அவரு கீழே ஒரு 2-3 பேர் இருந்தாங்க அன்அபிஷியல் ஓட்டுல. பட்டுன்னு பார்த்தா அவர் வந்து எவிக்ட் ஆனார். அதனால வந்து அபிஷியல் ஓட்டை வந்து நம்ம வந்து கணிக்கவே முடியாது, என்ன வேணா மாறலாம். அதனால வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்களை 7 பேத்துல வந்து ஒரு 3 பேர் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. திவாகரா இருக்கட்டும், வியானாவா இருக்கட்டும், ஆதினி. இந்த கடைசியில இருக்க 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா இரிட்டேட்டிங் கேரக்டர்ல தான் இருந்தாங்க. கலையரசன் கூட இப்போ வந்து வாயை திறந்து ஏதோ பண்றாருன்னு வச்சுப்போம். நம்ம பிரவீன் காந்தி வந்து ஏதோ பண்றாருன்னு வச்சுப்போம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்ம கலையரசனா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இந்த பிரவீன் ராஜ் எல்லாம் ஒரு 3 பேர் கூட கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போம் டேஞ்சர் ஜோன்ல இருந்தாலும். அப்சரா இந்த வீட்டுக்குள்ள இந்த வந்த ஒரு வாரத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து கலந்துக்கிட்டாங்களா? எதுவுமே இல்லை.
இந்த வீட்டுல வந்து நான் விக்ரம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், அவருமே எதுவும் பண்ணவே இல்லை. அந்த மாதிரி வந்து நான் ஒவ்வொருத்தரும் கூட ஒரு ஒரு பாயிண்ட் கூட சொல்லிடுறேன், இவங்க இந்த பிரச்சனைகள் இருந்தாங்க, இவங்க இதுல தெரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். ஆனா அப்சரான்ற ஒரு ஜீவன் பாத்தீங்கன்னா எதுலையுமே கலந்துக்கவே இல்லை. அது இருக்கா, வீட்டுக்குள்ள இருக்கா, இல்ல 100 நாள் வேலையை மறந்துருச்சா அப்படின்னு கூட தெரியவே இல்லை. நீங்க 20 கண்டஸ்டன்டை இப்ப நந்தினி போயிட்டாங்க, போகும்போது கூட ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டு தான் போனாங்க, அது கூட தெரிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்க இந்த 19 பேர்ல 18 பேர்ல வந்து அப்சராவை தவிர்த்துட்டு இந்த 18 பேரை பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கூட வந்து விக்ரம் வந்து ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரி வந்து கண்டென்ட்ல வந்தாரு, கேமரா காட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒண்ணு வந்தார். எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கமருதீன் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல. அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சபரியா இருக்கட்டும், கெமியா இருக்கட்டும், விஜய், பார்வதி, திவாகர், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இப்ப கனியா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், ஏதாச்சும் எல்லாரும் ஒரு கண்டென்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஆனா இருக்கிறதுலே வந்து நான் சைலண்ட் மோட்லயே இருப்பேன் அப்படின்னு சொல்றேன் ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா அப்சரா அவர்கள் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்களை எவிக்ட் பண்ணா கூட நல்லா தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா பலியாடா வந்து பிரவீன் காந்தி அவர்கள் வந்து எவிக்ட் பண்ணதா தான் நம்மளுக்குமே நியூஸ் வருது. போக பார்ப்போம் என்னென்ன கண்டென்ட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்த வாரம் நாமினேஷன் வந்து எனக்கு இப்பவே தெரியுது. அடுத்த வாரம் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் பார்வதி டிஃபால்ட், கெமியும் டிஃபால்ட்டா வந்துருவாங்க, திவாகர் அவர்கள் டிஃபால்ட்டா வந்துருவாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்சரா எதுக்கு குத்துவாங்க, ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அடின்னு நடிப்பாங்க. கமருதீனும் கன்ஃபார்மா இருப்பாப்ல. அதனால வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் டைட்டா ஒரு 4-5 பேர் போட்டாங்க அப்படின்னா அப்சரா உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு நெக்ஸ்ட் வீக் அப்சரா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. கலையரசன் இந்த வாரம் சர்வே பண்ணிட்டா இருந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். போகும்போது நந்தினி அவர்கள் உன்ட்ட ஒரு சக்தி இருக்குடா, நான் பார்த்தேன்டா, நீ தான்டா டைட்டில் வின்னர்லாம் சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உள்ள போயிட்டு வசியத்துக்கு சீதை போட்டாரா, ஏன்னா நைட்டு வாக்குல சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதுவுமே நம்மளுக்கு தோணுது. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்ல வந்து இந்த வீக் கலையரசன் தப்பிச்சிட்டாலே இன்னும் அதுக்கப்புறம் எடுத்து தாக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து அப்சரா மாட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, யார் வெளியில போவாங்க, இந்த காதல், முக்கோண காதல் இதெல்லாம் எதை நோக்கி போக போகுது, எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.